எல்லாருக்கும் வணக்கம். நான் சட்டங்கள் ஆயிரம் திரைப்படத்துல கதாநாயகிக்கு தங்கச்சியா நடிச்சிருக்கேன். எனது பெயர் கார்த்திகா. இன்னைக்குதான் எனக்கே சர்ப்ரைஸ் தான் மூவி எல்லாமே. ஏன்னா எடுக்கிறப்ப நான் பார்த்ததுதான், ஃபுல்லா நான் எதுவுமே பார்க்கல. டியூப்ல எல்லாமே பார்த்துட்டு சொன்னாங்க. ஆனா அப்பவே சொன்னாங்க உன்னோட ஆக்டிங் நல்லா இருக்குன்னாங்க. சரி, நம்மள தேத்துறதுக்காக ஏதோ சொல்றாங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன். உண்மையாவே நானும் நல்லா அந்த நேச்சுரலோட நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது போக படமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஏன்னா இவன் நடிச்ச படத்தை எப்படியும் நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவா அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். கண்டிப்பா ரொம்பவே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீங்க பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தேட்டர் ஃபீல் எனக்கு கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இப்போ இன்னைக்குதான் நான் தேட்டரே பாக்குறேன். ஆல்ரெடி மியூசிக் லான்ச் பண்ண தேட்டர் சின்ன தேட்டர் தான். ஸோ எனக்கு அது அவ்வளவு இதா தெரியல. பட் இங்க பார்க்க போய் தான் தெரியுது தேட்டர் இப்படி இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா நான் இது வரைக்கும் தேட்டர் போனது கிடையாது. அப்புறம் நான் நடிச்ச படத்தை ஃபர்ஸ்ட் டைமா தேட்டரையும் நான் பார்த்தது இல்லை. ஸோ நான் நடிச்ச படத்தை தேட்டர்ல பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னுடைய ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல எனக்கு வாய்ப்பை கொடுத்த, அதாவது ஃபர்ஸ்ட் வேல்முருகன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பை சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் டைரக்டர் சார் மூலமா எனக்கு வேல்முருகன் மூலமா வந்தது டைரக்டருடைய காண்டிட்டு. அதுக்கப்புறமா அவங்க என்னை அதுல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ டைரக்டர் சாருக்கு, பிராட்வே சுந்தர் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அது போக செல்வம் சார், அவங்களுடைய சீன் ரொம்பவே அல்டிமேட்டா இருந்தது. பேசுறதே நல்ல யதார்த்தமா சிரிப்பா இருந்தாங்க. எங்களுக்கு சிரிப்பா இருந்தது. எங்க அம்மாவுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. சிரிச்சுட்டே இருந்தாங்க. இன்னொரு விஷயம், அவங்க நடிச்சதுல ஒரு சின்ன இது இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கண்டிப்பா வேணும். அப்படி இருக்கிறப்ப அவங்க ஃபர்ஸ்ட் துட்டு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃப் பணம் மேல ஆசை வச்சு இழந்துடுறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருது. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு ஆசை இழக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே மனசு வச்சு ஒரு செயலை செஞ்சுட்டோம்னா, அது தவறாவே இருந்தா கூட நம்ம ரெண்டு பேர் தானே சேர்ந்து கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்துடுவாங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் செய்யும் போது தப்பாகுது. அப்ப கூட சொல்லுவாங்களா, என்ன அழுதுட்டு இருக்க விடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கறத இதுல கொடுக்குது. அது போக எனக்கு அக்காவும் நடிச்சிருந்தாங்க. சோ அவங்கள பத்தி சொல்லணும்னா, நாங்க ரெண்டு பேரும் நடிக்கிறப்ப சிரிச்சுட்டே தான் பண்ணோம். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் நாங்க அதுல நடிப்புல மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ வரைக்குமே ஒரு சிஸ்டர் பாண்டிங்ல தான் இருந்துட்டு இருக்கோம். நாங்க சொல்றதை விட எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ இதுல இருக்கிற எல்லாத்தையுமே தனித்தனியா சொல்லணும். சோ அதுக்கு இந்த இடம் பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. சட்டங்களாயிரம் திரைப்படத்தை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சட்டங்களாயிரம் திரைப்படம் எங்க டீமுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி.